ஹாட்ஸ்பாட் டூ மச். டைட்டில்ல தான் டூ மேட்ச். பட் படத்துல மேட்டர் டூ மச்சா இருக்கா இல்ல நம்மள போட்டு டூ மச்சா சோதிக்கிறாங்களா? விக்னேஷ் கார்த்திக் இஸ் பேக் யூ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஐயையோன்னு ஷாக் கொடுத்தாரு. இந்த வாட்டி அடேங்கப்பான்னு சொல்ல வச்சாரா இல்ல ஆள விடுங்கடா சாமின்னு தேட்டர் விட்டு ஓட வச்சாரா? ஒரே லைன்ல சொல்லணும்னா கண்டென்ட் இருக்கு, கான்செப்ட் ஃபயரா இருக்கு. ஆனா அத சொன்ன விதம் கொஞ்சம் மாரல் சயின்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி தமிழ் நம்பா. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஹாட்ஸ்பாட் டூ மச். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சோஷியல் இஷ்யூஸை நக்கலா சொல்றதுல மனுஷன் ஸ்பெஷலிஸ்ட். கேஸ்ட் நம்ம நடிப்பு அசுரன் எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா, பிரியா பவானி சங்கர், ஆங்கர் டைரக்டர் ரோல்ல அஸ்வின் குமார், ரக்ஷன் மற்றும் பலர். மியூசிக் சதீஷ் ரகுநாதன். கான்செப்ட் சிம்பிள்பா, ஆந்தாலஜி ஃபார்மேட். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 3 கதை சொல்றாங்க. ஆனா இது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஹாட்ஸ்பாட் லெவலுக்கு இருக்கா? படத்தோட கருத்து என்னன்னா, ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர் பிரியா பவானி சங்கர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 3 கதை சொல்றாங்க. ஸ்டோரி 1 ஃபேன் வார்ஸ். ராசா விஎஸ் தாதா ஃபேன்ஸ் யாருன்னு உங்களுக்கே புரியும். ரக்ஷன் மற்றும் ஆதித்யா பாஸ்கர் 2 வெறித்தனமான ஃபேன்ஸ். ஒரு மர்மமான ஆள் அவங்க ஃபேமிலியை கடத்தி அந்த ஸ்டார்ஸை லைவ்ல மன்னிப்பு கேட்க வைக்கிற செக்மெண்ட். ஸ்டோரி 2 ஜெனரேஷன் கேப். தம்பி ராமையா ஒரு பழமைவாத அப்பாவா அவரோட மாடர்ன் பொண்ணு கிட்ட மோதுற கதை. ட்ரெஸ் கோட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி ஒரு டிட் ஃபார் டாட் கேம் ஆடுறாங்க. ஸ்டோரி 3 சைஃபை ட்விஸ்ட். அஸ்வின் குமார் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ஸ்டோரி. 2050ல நடக்கிற கதை. எஸ்கே தான் சிஎம், திருச்சி தான் கேபிட்டல்னு ஃபியூச்சரிஸ்டிக் அலப்பறைகள் தாங்கல. ஃபர்ஸ்ட் த ஹைஸ். எது படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு? எம்.எஸ். பாஸ்கர் த MVP. தலைவன் எம்.எஸ். பாஸ்கர் பின்னிட்டாருன்னு சொன்னா அது சின்ன வார்த்தை. அந்த ஃபேன் வார் செக்மெண்ட்ல ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவா அவர் பேசுற டயலாக் பியோர் கிளாஸ். சினிமா வேற வாழ்க்கை வேறடான ஒரு கதரும்போது தியேட்டர்ல பின் ட்ராப் சைலன்ஸ். கூஸ் பம்ஸ் கேரண்டி மச்சி. த உனோ ரிவர்ஸ் இன் ஸ்டோரி 2. தம்பி ராமையா செக்மெண்ட்ல ஒரு சீன் வரும். பொண்ணோட ட்ரெஸ்ஸை குறை சொல்ற அப்பா திருப்பி இன்னர்வேரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நிற்பாரு. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் டைரக்டர் சொல்ல வந்த நக்கல் கரெக்டா லேண்ட் ஆச்சு. விக்னேஷ் கார்த்திக்கோட போல்டான முயற்சி இது. ஸ்டோரி 3 என்கேஜ்மெண்ட். அஸ்வின் குமார் பவானி ஸ்ரீ போர்ஷன் தான் படத்தோட மோஸ்ட் என்கேஜிங் பார்ட். ஸ்டார்டிங்ல டைம் டிராவல் காமெடியா போய் கடைசியில ஒரு டார்க் ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க, அது வேற லெவல். ஒம்மால இது என்னடா ரிலேஷன்னு மண்டைய பிச்சிக்க வச்சுட்டாங்க. மெட்டா ஹியூமர். அஸ்வின் குமார் ரியல் லைஃப்ல கதை கேட்டா தூங்கிடுவாருன்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குல்ல, அதையே படத்துல அவரே கலாய்ச்சி ஒரு ஜோக்கா வச்சிருக்காங்க. செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த தைரியத்தை பாராட்டணும். ஆனா த லோஸ் இங்க தான் சறுக்கிருச்சு. ப்ரீச்சி டோன், கிளாஸ் ரூம் ஃபீலிங். படம் பார்க்குற மாதிரி இல்லை, ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் கிளாஸ் உட்கார்ற மாதிரி இருக்குது சில இடத்துல. ஒவ்வொரு ஸ்டோரி முடியும் போதும் மைக் பிடிச்சி ஒரு